பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்ணமாக நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நான் மீண்டுமாய் சங்கீதம் 1:1 அடுத்த ஒரு பகுதிக்கு நாம் செல்லலாம். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், துன்மார்க்கமான மனிதர்களிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லவும் கூடாது, அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து நாம் ஆலோசனை பெறவும் கூடாது என்று சொல்லி பார்த்தோம். துன்மார்க்கன் யார் என்று சொல்லி பார்த்தோம். தேவனில்லாதவர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய தினத்திலும் கூட நாம் பார்க்க போகிறது அடுத்த பகுதியாக பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் பாவிகள்? தேவனை அறியாதவர்கள் பாவிகளாயிருக்கிறார்கள், அல்லது தேவனை அறிந்தும் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறவர்கள் பாவிகளாயிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கே போக மாட்டார்கள், ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் சுற்றுவார்கள், நம்மையும் இழுப்பார்கள். தேவனை விட்டு தூரமாய் போனவர்களோடு கைகோர்த்து நாம் சுற்றி திரியக்கூடாது, அவருடைய வழியில் நாம் நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழி எப்படிப்பட்டது என்றால், பாவிகளுடைய வழி நயம் காட்டுதல் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழியில் 1:10-11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகளுடைய வழி நயம் காட்டும் வழி. தொடர்ச்சியாக நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நாம் அறிந்து கொள்ள முடியும் பாவிகளுடைய வழி எப்படிப்பட்டது என்று சொல்லி. அப்படிப்பட்ட வழியில் நீ நிற்கவே கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவிகளுடைய வழி நயம் காட்டும் வழி, பாவிகளுடைய வழி இரத்தம் சிந்தும் வழி, பாவிகளுடைய வழி பதிவிருக்கும் வழி, பாவிகளுடைய வழி குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருக்கும் வழி, ஒருவனை உயிரோடு விளங்கும் வழி, மனிதர்களை குழியில் இறங்க பண்ணும் வழி, கொள்ளை பொருளினால் தங்களுடைய வீடுகளை அவர்கள் நிரப்பும் வழி, அவர்கள் தங்களுடைய பிராணனுக்கே ஒளி வைக்கும் வழி, பாவிகளுடைய வழி பொருளாசை உள்ள வழி. நீதிமொழிகள் 1:15 சொல்கிறது. ஒரு தகப்பனுக்கு, ஒரு பிள்ளைக்கு தன் தகப்பன் சொல்வது போல சொல்லுகிறார், என் மகனே, நீ அவர்களுடைய வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஒரு நாளும் பாவிகளோடு சேர்ந்து கை கோர்க்கக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமில்லை என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவன். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே வழி. ஆனால் நரகம் போவதற்கு 400 வழிகள் இருக்கிறது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களும் கூட உலகத்தின் நயங்காட்டுதலுக்கு, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு தங்களை விற்று போடுகிறார்கள். அப்படிப்பட்டவருடைய முடிவு மகா பரிதாபமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று, அதன் முடிவு மரண வழி. சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு நாளும் பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக மட்டும் நன்றி. நான் ஒரு நாளும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் ஜீவிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பாவிகளுடைய வழி இரத்தம் சிந்தும் வழி, பாவிகளுடைய வழி நயம் காட்டும் வழி. ஆண்டவரே, பாவிகள் எங்களுக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாத
சம்மதியாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.